ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வந்து பொதுலேருந்து ஓரளவுக்கு ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ டைம் பாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அங்கே போய் பார்த்தா நமக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு டாஸ்க் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த டீமன்ஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு. அந்த டாஸ்கில் ஒரு 3-4 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க. அதில் வந்து தீபக் வந்து நல்லா விளாட்றாரு, முத்துக்குமரன் நல்லா விளாட்றாரு, மஞ்சரி கூட ஏதோ வந்து அந்த டாஸ்க் இப்படி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வந்து விளாட்றாங்க. அதுலேயும் வந்து நான் ரொம்ப நல்லவங்க, நான் வந்து ரொம்ப வந்து நியாயமானவங்க, நான் வந்து உண்மையாகவே வந்து ஏஞ்சல் தான், என்னால் ஏஞ்சலாக இருக்க தெரியலன்னா அப்படிலாம் வந்து சொல்லி அப்படியே ஒரு உருட்டிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ஜாக்லின், சௌந்தர்யா இவங்களெல்லாம் பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ நாளாக வந்து ஜாக்லின், சௌந்தர்யா வந்து ஏதோ பண்ணுறது வந்து ஓரளவுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த டாஸ்கில் வந்து நான் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதை பார்க்கும்போது அப்படியே உச்சிக்கு ஏறுது டென்ஷனு. அப்படியே நம்ம போய் அங்கே என்னடா பண்ணுறது, என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த 2 நாளாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து டீமன்ஸ், அதாவது அந்த டெவில்ஸாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த 2 பேரில் வந்து மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஒருத்தவங்களை வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கலாக வந்து அவங்கள வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, இது மாதிரி வந்து யாரும் வந்து உண்மையாக வந்து நீங்கள் வந்து டெவிலாக இருக்காதீங்க, அதுலேயும் கொஞ்சம் வந்து கருணையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பண்ணுறது இருக்கு பாருங்க. இவ்வளோ நாள் நீங்கள் அந்த மாதிரி டெவில்ஸாக தானடா இருந்தீங்க, இப்போ எப்போ திடீர்னு ஏஞ்சலாக மாறுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. பார்க்கும்போது அந்த அளவு வந்து மண்டைக்கு வந்து அப்படியே கொடையுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் வந்து நீங்கள் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அதில் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜாக்லின் வந்து போயிட்டு ஒருத்தவங்க வந்து மிளகா வந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க, ஓகே தான். அதுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஆக்டிங் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் வந்து இவன் ஜெஃப்ரி வந்து உக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து இது பண்ணாதீங்க, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறது. அந்த இடத்துல வந்து தீபக் வந்து இது வந்து டாஸ்க்கு, ஃபஸ்ட் வந்து டாஸ்க்கை வந்து ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி நான் உங்களை வந்து ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து டெவிலாக இருக்க வரலைண்ணா, அது எனக்கு சுத்தமாகவே வரலண்ணா அப்படின்னு சொல்கிறது. ஜெஃப்ரி போயிட்டு எனக்கு கால் வலிக்குன்னு சொல்கிறப்ப உடனே இந்த ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும் அப்படியே ரொம்பவும் அப்படியே பாசமலர் மாதிரி, அதாவது இந்த அன்பு கேங்னு சொல்லிட்டு முன்னாடியே இந்த அர்ச்சனா வந்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து இந்த கோவா கேங் வந்து அன்பு கேங்காக வந்து மாறுது. ஓகேவா? இந்த ராயனா இருக்கட்டும், இந்த சௌந்தர்யாவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரியாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஜாக்லினை வந்து கையிலே பிடிக்க முடியாது, உடனே அவங்களுடைய ஆஸ்கர் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை வந்து போட்டுருவாங்க. அதை பார்க்குறப்போ நமக்கு உண்மையாக ஆஸ்கர் அவார்டு கொடுறா ட்ரம்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படியே இன்னைக்கு, அதாவது நேற்று முடிஞ்சுட்டு சரி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் ஓவராக ஆக்டிங்காக இருக்குது, கொஞ்சம் திருந்திடலாம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின்னு ரஞ்சித் அவர்கள் இருக்காருல்ல, அவர் வெளியில வந்து எப்படி இருந்தாரு, அந்த படத்தை பண்ணிட்டு ரொம்ப வந்து அடிபட்டாரு, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப உள்ள போயிட்டு அவர் வந்து நல்லா தான் ப்ளே பண்றாரு. அவரோட உண்மையான குணாதிசயமே அதுதான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. அவர் வந்து ஒரு அமைதியா இருக்கிறது, எல்லார்ட்டையும் வந்து ஒரு ஸ்வீட்டா பேசுறது, அப்படிதான் வந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த கேமுக்காக வந்து ஜெஃப்ரிக்கு அந்த ஃப்ரீ பாஸ் கிடைக்கணுமா, அது குடும்பம் அப்படின்னு தான் வந்து சும்மாதான் சொன்னாரு. சொல்றதுக்குள்ள இவங்க என்னை வந்து நான் வந்து உங்களை அப்பாவா பார்த்தேன், நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, இந்த 60 நாளுமே இவர் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அவமானப்படுத்துறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இவரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நமக்கே வந்து டென்ஷன் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா கேட்டார், நான் அப்படி செவனேனுதாடா இருந்தேன், ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு இது ஹார்ட் வாங்கி கொடுக்க போய் என் மானத்தை வந்து வாங்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. அந்த அளவுக்கு வந்து அவரை வந்து அவமானப்படுத்துறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா மேடத்தை கையிலே பிடிக்க முடியாது, அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும் அப்படின்னு ஒரு ஆக்டிங்கை போட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்சிதா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எனக்கே வந்து அந்த வீடியோ பார்க்குறப்ப அந்த அளவு வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்னடா நடந்தது, இப்போ எதுக்குடா வந்து கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஓகேவா? எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியல, நான் வெளியில் போகணும்னு சொல்லிட்டு அந்த அளவு வந்து கத்துறாங்க. அப்படியே என்னடா ஏன்டா இப்ப கத்துற, எதுக்குங்க இப்ப கத்துறீங்க, இப்ப என்னங்க நடந்தது, டாஸ்க் தானங்க, இதுல போயிட்டு சாச்சனா வந்து அந்த கீழே கிடக்கிறத எடுத்து வாயில தேய்ச்சி விட்டா தேய்க்கிற போது அவங்களே கம்முன்னு இருக்காங்க, அதை விட்டுட்டு இதை ஏன் இப்படி பண்றேன்னு கத்துறது, ரொம்பவும் அவங்களும் அப்படியே ரொம்பவும் அப்படியே அந்த
மகாத்மா காந்தி மாதிரி அவங்களும் வந்து ஒருத்தவங்கள மேல வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன், இந்த மகாத்மா காந்தி, சௌந்தர்யா, அன்னை தெரசா, ஜாக்லின் இவங்க இருவரையும் ஆக்டிங்கை கொஞ்சம் கம்மியா பண்ண சொல்லுங்க, ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அதே தாட் தான். எனக்கு மட்டும் தான் தாட் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த விஜய் டிவியில ப்ரொமோ வருமே, அந்த ப்ரொமோல போய் பார்த்தா கீழே கழிவுகளே ஊத்துறாங்க. ஆனா தீபக் அவர்களுக்கு மட்டும் அவ்வளவு சப்போர்ட் வந்து இருக்கு, முத்துக்குமரனுக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா. அப்புறம் இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ஒன்று பண்ணாங்க பாருங்க. அதாவது இந்த தர்ஷிகா வந்து நீ என்ன வேணாலும் பேசுறது, இது வந்து உங்க அப்பா வீடு கிடையாதுன்னு சும்மா சாதாரணமா எல்லாமே பேசிக்கிறப்போ வந்து ஒரு ஜாலியா பேசுற மாதிரி இருக்கட்டும், இல்ல ஒரு கோவத்துல சொல்றதா இருக்கட்டும், ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் டேய் ஜம்ப், ஆஸ்கார் அவார்டு குடுறா. அதை வந்து அப்படியே ஒரு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க பாருங்க. எப்படி இவங்க அப்பா சொல்லலாம்? ஏன்னா ஜாக்லின் வந்து ஆல்ரெடியே வந்து அவங்க அப்பா பற்றி வந்து ஒரு விஷயத்த சொல்லி அது வந்து ஒரு இதாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எங்கள் அப்பாவை நான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டு அது அவங்களோட ஃபீலிங்காக இருக்கலாம். ஆனால் நமக்கு பார்க்குறப்போ வந்து இதெல்லாம் வந்து ஏன்டா சொல்லணும், எவ்வளவோ பேர் அப்பா இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கும் இருக்கும் கஷ்டம். ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு டிவியில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு வந்து ஏமா ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா, யாருமா நீ? அது வந்து அவங்களோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா. ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி அவங்க அப்பாவை வந்து நீ வந்து இப்படி சொல்றியா, ஏன் வந்து இது அப்பா வீடுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு ஐயோ இந்த மாதிரி ஒரு ஆக்டர் தான்டா தமிழ் சினிமாவுக்கு வேணும். ஒரு விஷயத்தை வந்து எந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுத்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேரும் வந்து அழகாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நம்மக்கிட்ட வந்து எடுபடலை, அவங்க புரிஞ்சு வச்சிருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. இதுதான் வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சௌந்தர்யா இருக்கு, ஐயோ ரொம்பவும் பொழிகிறாங்க. அப்படியே இந்த அளவுக்கு வந்து சௌந்தர்யாவுக்குள்ள இவ்வளோ ஒரு அன்பும் பாசமும் மற்றவங்க மேலே மரியாதையும் வந்து இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா. ஜாக்லினுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே ஓடி போய் ப்ரொடெக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து பண்றப்போ நீங்க ரெண்டு பேரும் போன வாரம் அடிச்சுட்டு கிடந்தீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஓகேவா. அந்த அளவு வந்து அடிச்சுட்டு கிடந்துட்டு இப்போ என்னமோ ஜாக்லினுக்காக நான் போறேன், ஜாக்லின் நான் விட மாட்டேன், சௌந்தர்யாவுக்கு நான் போவேன், சௌந்தர்யாவை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசப்பணப்பா இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து அவர் வந்து பதில வந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரால தான் வந்து டெவில் டீம், அந்த டீம் இருக்கு, அந்த டீம் வந்து டெவிலாவும் விளையாட முடியல, இங்க வந்து ஏஞ்சலாவும் விளையாட முடியல. டெவிலா இருக்க சொன்னா ஏஞ்சலா இருக்கு, ஏஞ்சலா இருக்க சொன்னா டெவிலா இருக்கு, நீ யாருதாம்மா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு இருந்தது. ஓகேவா. அது மட்டும் இல்லாம இந்த சௌந்தர்யா இருக்கு, இது வந்து இந்த ஒரு ராணுவம் இருக்காரு, இப்படி எப்ப பார்த்தாலும் மூளை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சம கவுண்டர் வந்து கொடுத்துருந்தாரு. அந்த ப்ரொமோல தான் பார்த்தேன். உனக்கு தான் நீ போய் மூளையில உட்காரதுக்கு போய் கொஞ்ச நாச்சும் உனக்கு மூளை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கவுண்டர் வந்து கொடுத்துருந்தாரு. சௌந்தர்யாவை பாக்குறேன், சுய புத்தி இருக்குல்ல, சுத்தமா கிடையாது. மூளையே இல்ல, மூளையில உட்கார்ந்தா மட்டும் போதாது, மூளையும் வேணும் உனக்கு. அந்த மாதிரி தான் வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா. எப்போ பார்த்தாலும் அவருக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் எப்போ பார்த்தாலும் மூளை இல்லாத மாதிரியே வந்து நடந்துக்குது அப்படின்னு சொல்லணும். எப்போ பார்த்தாலும் யாராவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டா உடனே கத்துறது, ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவங்களை திட்டுறது, உட்காருன்னு சொல்றது, அவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறப்ப இது தனியாக கத்துறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கு. செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்தது. இந்த தீபக் அவர்களும் இந்த பவித்ரா அவர்களும் வந்து உண்மையாகவே சொல்ல போனா அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக கேம் விளையாண்டவங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. இந்த பவித்ரா இருக்காங்களே, ஐயோ உண்மையிலே ஏஞ்சல் தாங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரி அந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுமையா வந்து இருக்காங்க. எந்த இடத்துலயுமே வந்து ஒரு ட்ரிகரிங்கா ஆகல, எல்லாரும் ட்ரிகர் ஆகுங்கிறாங்க, இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப வந்து அழகா இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த அன்சிதா அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட். ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு ஏதோ வந்து மனதளவுல வந்து ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவு வந்து மனதளவுல பாதிக்கப்பட்ட மாதிரி தான் வந்து பேசுறாங்க. ஏதாவது சின்ன பிரச்சனைனாலும் அந்த அளவுல டென்ஷன் ஆயிடுறாங்க. ஓகேங்களா. அவரை வந்து உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு மருத்துவம் வந்து பண்ணணும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு தான் வந்து பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. நீங்க வந்து இந்த வாரம் பார்த்துருப்பீங்க, பிக் பாஸ் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க. எனக்கு ரொம்ப செம்ம இதாக இருந்தது, டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன். இப்போ நேற்று மட்டும் தான் அப்படி நடந்தது, பார்த்தா இன்னைக்கு அப்படிதான் வந்து நடந்தது. இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் பார்க்கலாமா அப்படிங்கிறதே எனக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ஓகேவா.
உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.